பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எரேமியா 30வது அதிகாரம் வசனம் 3-8 வாசிக்கிறேன். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலுக்கும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் எப்பொழுது அந்த சிறையிருப்பை நாட்கள் திருப்பப்படும்படி வருகிறதோ தன்னுடைய ஜனத்துக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த நல்ல ஒரு ஸ்தானத்திலிருந்து, நல்ல ஒரு நிலைமையிலிருந்து ஏதோ சில காரணத்தினால பின்வாங்கி போயிட்டீங்க. ஏதோ சில காரணத்தினால அந்த ஆதி காலத்தில் அந்த ஸ்தானத்தில் நீங்க நிக்கல. ஏதோ ஒரு சிறையிருப்பு, மனிதர்கள் மூலமாய், இல்லாவிட்டால் தவறான ஆலோசனைகள் மூலமாய், தேவனை தேடாதன் மூலமாய் ஒரு சிறையிருப்பு. இன்றைக்கு தேவன் பக்கமாய் திரும்பி தேவனை தேடும்படியா, ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடும்படியா, முழுக்க முழுக்க உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிக்கும்படியாய் உங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க சூழ்நிலையிலே மாறுதல் வரும். நம்ம வாழ்க்கையில் ஏன் சிறையிருப்பு வருகிறது? நல்லா போயிட்டு இருந்தது, எல்லா காரியம் நல்லா இருந்தது, ஏன் எல்லா இடத்துல ஒரு சிறையிருப்பு? ஏன் வளர்ச்சி இல்லை? ஏன் மாற்றம் இல்லை? ஏதோ இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அந்த சிறையிருப்பு மாறணும்னா தேவ கரத்தில் ஒப்பு கொடுங்க. தேவ கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நாங்கள் இருந்த அந்த ஸ்தானத்துக்கு நீங்க எங்களை கொண்டு வரணும். ஆண்டவரே, அது எப்படி நடந்து வரும்? அந்நாளில் நான் அவன் நுகத்தின் உன் கழுத்தில் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிறீங்க. உங்களுக்கு ஒரு விடுதலை கடந்து வரும்படியா, மாற்றங்கள் கடந்து வரும்படியா, எல்லாவற்றையும் ஒரு மாறுதலை கொண்டு வரும்படியா, உங்கள் கட்டுக்கள் அறுக்கப்படும்படியா தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்தை ஒப்பு கொடுங்க. அன்று எனக்கு நல்லா தெரிகிறது, எங்க குடும்பத்துல ஒரு சிறையிருப்பு இருக்கிறது, எங்களுடைய பைனான்ஸ்ல ஒரு சிறையிருப்பு இருக்கிறது, மாற்றமே வரமாட்டேங்கிறது, எந்த இடத்துல இருந்து பணம் வந்தாலும் தங்குவதில்லை, ஏதோ ஒரு சிறையிருப்பு. அந்த சிறையிருப்பு மாற ஆண்டவரே, அப்பா அந்த கட்டுக்கள் உடைக்கப்படணும். என் ஆண்டவர் தான் அந்த கட்டுக்களை உடைத்து கொடுக்கணும். தேவ கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு ஜெபிக்க போறேன். ஆண்டவர் எல்லா இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகள் எந்த இடத்துல சிறையிருப்பு இருந்தாலோ, இவங்க குடும்பத்துல, இவங்க தொழில்ல, இவங்க வேலை இடங்கள்ல எந்த இடத்துல சிறையிருப்புல இருந்தாலோ, எந்த இடத்துல வளர்ச்சி தடைபட்டு இருக்கிறதோ, ஆண்டவரே, ஒரு வேளை உம்மை ஆவியோடு உண்மையோடு தேடாதிருந்தால் இவர்களோடு இடைபடுங்க. இப்பொழுது ஜெபிக்கிற வேளையில அவர்கள் ஒப்பு கொடுக்கட்டும். கேளுங்க, அப்பா இடத்துல கேளுங்க. சிறையிருப்பை மாற்றுங்க ஆண்டவரே. என் சிறையிருப்பு மாறுவதாக, மாற்றம் கடந்து வருவதாக. ஆண்டவரே, என் நிமித்தமா என் குடும்பத்துல ஆண்டவரே வளர்ச்சி இல்லாமல் இருந்தால், சமாதானம் இல்லாமல் இருந்தால் என்னை மன்னியும்னு கேளுங்க. குடும்ப தலைவன், குடும்ப தலைவி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பொழுது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்ற வரும், குடும்பத்துல மாற்ற வரும். ஏசப்பா, ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிற எந்த காரியத்தினால சிறையிருப்பு இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால இந்த சிறையிருப்புகள் மாறுவதாக. ஆண்டவரே, இவர்களுடைய நுகத்தை இவர்கள் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து போடுங்க ஆண்டவரே. எல்லா கட்டுகளை என் ஆண்டவர் அறுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தினால தடைகள் விலகுவதாக, தடைகள் விலகுவதாக. குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைச்சல் மாறுவதாக. ஆண்டவரே, சமாதானம் நதியை போல கடந்து வரும்படியா தடைகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும். பண பிரச்சனையில் இருக்கிற காரியங்கள் மாறட்டும். கர்த்தர் எல்லா தேவைகளை சந்திங்க. இயேசுவின் நாமத்தினால தடைகள், எல்லா கட்டுக்கள் உடைக்கப்படுவதற்காய் நன்றி. வல்லமையுள்ள கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒரு விடுதலையின் வாழ்க்கைய, ஒரு சந்தோஷத்தின் வாழ்க்கைய, ஒரு சமாதானத்தின் வாழ்க்கைய உங்களுக்கு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். God bless you.